பரலோகத்தில் வீற்றிருக்கும் தேவனே, நீர் பரத்திலிருந்து வார்த்தைகளை இறக்கி எங்களுக்கு கூடாக பேசும்படியாக நாங்கள் உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். எல்லா காரியத்தையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் சித்தம் அல்ல, உம் சித்தமே நிறைவேறும் என்ற விசுவாசத்தோடு எங்களுக்காக கல்வாரி மட்டும் சிலுவை சுமச்ச இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் 15வது காரியம். யோவான் 21வது அதிகாரம் 15லிருந்து 16 வரை இயேசு பேதுருவை பார்த்து 3 தரம் கேட்கின்றார், நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? 3வது நேரம் அப்படி கேட்ட உடனே நாங்கள் பார்க்கிறோம், அவனுக்கு மிகவும் ஒரு கலக்கம் ஏற்படுகின்றது. அதற்கு காரணம், இயேசுவை இவர் 3 முறை மனிதளித்தபடியால் தான். இயேசு அவரிடம் எப்படி இவர்கள் எல்லாரும் ஓடினாலும் நான் ஓட மாட்டேன் என்று பேதுரு கூறினாரோ, இவர்களின் நீ என்னை அன்பாய் இருக்கிறாயா என்ற ஒரே கேள்வியை 3 தரம் கேட்கின்றார். ஏனென்றால் அவர் இயேசுவை மறுதளித்ததை அவர் அங்கு கடிந்து கொள்ளுகிறார் என்பதையும், அவருடைய மனம் திரும்பதினால் அவர்களுக்கு மறுபடியும் அந்த ஊழியத்தை கொடுக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையால் இவ்வாறு இயேசுவை மறுதளித்து இயேசுவால் கடிந்து கொள்ளப்பட்டவர் பேதுரு என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் 16வது விஷயமாக யோவான் 21ஆம் அதிகாரம் 20லிருந்து 22 வாசிக்கும் பொழுது யோவானத்தை பார்த்து பேதுரு கேட்கின்றார், இவ்வளவு மனம் திரும்பிய பேதுரு அதே அதிகாரத்திலே நீங்கள் கீழே வருவீர்கள் என்றால் இவருடைய காரியம் என்னென்று கேட்கின்றார். அப்பொழுது இயேசு தெளிவாக சொல்லுகிறார், இவன் நான் வருவனும் உயிரோடு இருந்தால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அதாவது திரும்பவும் அவர் இன்னொருவருடைய காரியத்தை தான் உற்று பார்க்கிறாரே ஒழிய திரும்பவும் அவரிடத்திலே பலவீனம் காணப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக நாங்கள் 10வது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துக்கு இது 17வது காரியம். நாங்கள் கடந்து போகும் பொழுது 25-26 பேதுரு கொர்நேலியுடைய வீட்டுக்குள் கடந்து போகின்றார். அப்பொழுது அவர் காலில் விழுந்து அவரை வணங்க போகும் பொழுது அவர் தூக்கி எடுத்து, நானும் ஒரு மனுஷன் தான் என்றார். இவ்வளவு அழகென்று பாருங்கள். மனம் திரும்பிய பேதுரு ஒரு கணத்தையோ ஒரு மகிமையோ அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆனால் இன்று அந்த பாரம்பரியத்திலே வந்த பெர்கள் என்று சொல்லுகின்ற ரோமன் கத்தோலிக்கர்கள் அந்த வணக்கத்தை தங்களுக்கு தர வேணும் என்று கூறுகின்றார். நீங்கள் ஒன்றை மறக்க வேண்டாம், சோதனை நேரத்திலும் இயேசுவிடம் வணங்கும்படி கேட்டது பிசாசு என்பதை மறக்க வேண்டாம். ஆனால் முதல் இந்த சபையின் தலைவர் என்று பிழையாக கூறுகின்ற கிறிஸ்தவர்கள் கூட உணர வேண்டும், பேதுருவின் காலில் விழுந்த பொழுது அவர் தூக்கி எடுத்தார். அவர் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கின்றோம். அதற்கு பிறகு இன்னும் ஒரு விசேஷமான காரியம் என்னென்றால், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4லிருந்து 8 வரை வாசிப்பீர்கள் என்றால், ஏசாயா 28:16 குறித்து பேதுருவை சொல்றார், அந்த கல்லு இயேசு. அதாவது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த வெளியேற பெற்ற கல்லு இயேசு என்று கூறுகின்றார். ஆகையால் அத்திவாரம் இயேசு தான் என்பதை பேதுருவை கூறுகிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக நாங்கள் 19வது விடயத்துக்கு நாங்கள் கடந்து வரும் பொழுது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பேதுரு தெளிவாக சொல்லுகின்றார், நான் ஒரு மூப்பன் என்று. அவர் எங்குமே தன்னை ஒரு போப்பாகவோ ஒரு பெரிய தலைவராகவோ குறிக்காமல் அவர் சொல்றார், நானும் ஒரு மூப்பன், ஒரு எல்டர் என்று கூறுகின்றார். அயல் தெளிவாக எங்களுக்கு தெரிகின்றது, அவர் ஒரு சாதாரண மூப்பனாக சபையில் இருந்தாரே ஒழிய, ஒரு அப்போஸ்தலனாக இருந்தாரே ஒழிய, அவரை ஒரு சபைக்கு ஒரு கல்லாக இயேசு தேர்ந்தெடுக்கவில்லை. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், இது இயேசு கொடுக்கின்ற அறிவுரை. அதனால் மத்தேயு 23:7 நாங்கள் 10 வரை வாசிக்கும் பொழுது இயேசு சொல்றார், யாரையும் ரபி என்று அழைக்காதீர்கள். தெளிவாக 8ஆம் வசனத்தில் சொல்றார், நீங்கள் எல்லாரும் சகோதரர்கள். எல்லா சீசர்களையும் பார்த்து சொல்றார், நீங்கள் எல்லாரும் சகோதரர்கள். இப்போ வேதத்தின்படி எங்களுக்கு தெளிவாக விளங்குகின்றது, சீசர்கள் எல்லாரும் சகோதரர்கள். 9வது வசனம் இன்னும் தெளிவாக என்ன சொல்லுகின்றது, உங்கள் ஒருவரை நீங்கள் பிதா என்று அழைக்காதிருங்கள். ஆனால் இன்றைக்கு அந்த பாதையில் நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி தங்களை ஃபாதர் என்று கூப்பிட முயற்சி பண்ணுகிறார்கள். எங்களுக்கு இந்த பூமியிலே ஆவிக்குரிய தந்தையாக இருப்பவர் இறைவன் மட்டும்தான் தெளிவாக விளங்குகின்றது. ஆனால் பேதுரு கூட அந்த வார்த்தை அதனால் தான் பாவிக்காம தன்னை ஒரு மூப்பனாக பாவிக்கிறார், ஒரு எல்டராக பாவிக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த லூக்கா 22:31-32 நாங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் 34 வரையும் போகலாம். இயேசு பேதுருவை பார்த்து கூறுகின்றார், சாத்தான் உன்னை சுலகிலே புடைக்கிறது போல புடைக்கிறதுக்கு அனுமதியை கேட்டுக்கொண்டான். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக ஜபித்தேன். நீ குணப்பட்ட பின் சகோதரரை ஸ்திரப்படுத்து. அதாவது பேதுரு
இந்த பாவத்தை செய்வார், இயேசுவை மறுதலிப்பார், அவர் குணப்பட காலம் இருக்கின்றது என்று தேவன் எவ்வளவு அழகாக பேதுருவை பார்த்து கூறுகின்றார். ஆகையால் எங்களுக்கு ஒன்று தெளிவாக விளங்குகின்றது. வேதத்தின்படி பேதுரு ஒரு பலவீனமானவர், பாவம் செய்ய போகின்றவர், இயேசுவை மறுதலிக்கப் போகிறவர். இந்த காரியங்களை இயேசுவை ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் கூறுகின்றார். ஆகையால் அவர் தன்னை போப்பென்றோ தன்னை பெரியவர் என்றோ வணக்கத்துக்கோ எதுக்குமே அவர் தன்னை அழைத்து கொள்ளவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் மத்தேயு 26 தெளிவாக நாங்கள் பார்க்கிறோம். 37 40 வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது 40வது வசனத்திலே இயேசு கெத்சமனையிலே தன் கடைசி ஜெப நேரத்திலே 3 சீஷர்களை நமக்கு நெருக்கமான யோவான், பேதுரு, யாக்கோபு இந்த 3 பேரையும் கூட்டிக் கொண்டு போய் ஜெபித்த பொழுதிலும் அவர்கள் நித்திரை அடைந்து விட்டார்கள். அப்போ 40வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், இயேசு வந்து பேதுருவிடம் கேட்கின்றார், நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதான். அதாவது இயேசு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுதிலும் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். விசேஷமாக பேதுருவிடம் வந்து கூட கேட்கின்றார், இப்படிப்பட்டவரிடம் சபையை கட்டப்படுமானால், இப்படிப்பட்ட ஒரு பலவீனமான மனிதனுக்கு மேல் இன்றைக்கு சபைக்கு என்ன ஆகும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்றோம் 23வது காரியமாக கலாத்தியர் 2:11-14 வரையும் பேதுருவானவரை பவுல் கண்டிக்கிறார். தெளிவாக எங்களுக்கு விளங்குகின்றார். என்றால் அவர் விருத்த சேதனம் உள்ளவர்களிடத்தில் ஒரு விதமாகவும் புறஜாதிகளிடத்தில் ஒரு விதமாக நடந்து கொள்ளுகின்றார். ஆகையால் அவரிடத்தில் அந்த பலவீனம் இருந்தது. அவரை கண்டிக்கிறதுக்கு இந்த பூமியிலே ஒரு மனிதனும் தேவைப்படுகின்றார். ஆகையால் எங்களுக்கு தெளிவாக ஒரு காரியம் விளங்குகின்றது. பேதுருவை தேவன் தலைவராக நியமிக்கவும் இல்லை, அவர் அதற்கு பதிலாக ஏனைய தலைவர்களால் கண்டிக்கப்படுகிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் 1 கொரிந்தியர் 3:11. அதனால் பவுல் தெளிவாக சொல்லுகின்றார், போடப்பட்ட அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்து அல்லாமல் சபைக்கு வேறு எந்த ஒரு அஸ்திவாரமும் இல்லை என்று அவர் கூறுகின்றார். ஆகையால் பவுல் தெளிவாக கூறுகின்றார், அவர்தான் அஸ்திவாரம் என்று. அடுத்ததாக அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பேதுருக்கு ஒரு தரிசனம் கிடைக்கின்றது. அந்த தரிசனத்தை அவர் விளங்கிக் கொள்ள விரும்பவில்லை, முடியாமல் தவிக்கின்றார். ஆகையால் அந்த தரிசனத்தை விளங்கிக் கொள்ள அவர் முயற்சிக்கின்ற வேளையிலே நாங்கள் பார்க்கின்றோம், அவருக்கு 3 புருஷர்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். அவர் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்றார், அந்நியர்களை புறக்கணிக்க வேணாம் என்று தேவன் எனக்கு தரிசனம் காட்டினார் என்று. ஆகையால் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம், பேதுரு அவரை கண்டித்தது எவ்வளவு உண்மையான காரியம் என்று. தேவனே ஒரு தரிசனம் கொடுத்து சொல்லுகின்றார், அந்நியர்களை சேர்த்து கொள்ள சொல். ஆகையால் ஒரு சாதி வேறுபாடு, ஒரு இன வேறுபாடு அவர் மத்தியிலே இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒருவரை ஒரு சபையின் கல்லாக தீர்மானித்தால் என்ன நடக்கும் இந்த சபைக்கு என்பதை நீங்கள் தீர்மானித்து பாருங்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12-13 நாங்கள் தெளிவாக பார்க்கின்றோம். அங்கு யாருக்கு மேல் இந்த சபை கட்டப்படுகின்றது? சிலர் நாங்கள் பவுலுக்கும் மேல் நாங்கள் சார்ந்தவர்கள், நாங்கள் பேதுருவை சார்ந்தவர்கள் என்று, நாங்கள் அப்போல்லாவை சார்ந்தவர்கள் என்று கூறுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் பவுல் தெளிவாக கூறுகிறார், அப்படி கூற வேண்டாம். என்றால் உங்களுக்காக மரித்தது யார்? நீங்கள் யாருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? சிலர் கிறிஸ்துவுடையவர்கள் என்றும் பிரிந்து போகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவர் தெளிவாக சொல்லுகிறார், உங்களுக்காக மரித்தது கிறிஸ்து தான், அவருடைய நாமத்தினால் தான் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றீர்கள். ஆகையால் பாருங்கள், ஒரு கூட்டம் தான் கிறிஸ்து ஒன்று இருக்கின்றது, மற்றவர்கள் பேதுரு, பவுல், அப்போல்லா என்று பிரிகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் சொல்றார், கிறிஸ்து பிரிந்திருக்கவில்லை. 31வது வசனத்திலே அவர் சொல்றார், கிறிஸ்து தான் எங்கள் ரட்சிப்பு, கிறிஸ்து தான் எங்கள் பரிசுத்தம், கிறிஸ்து தான் எங்கள் மீட்பு, கிறிஸ்து தான் எங்கள் ஞானம் என்று அவர் தெளிவாக கூறுகின்றார். ஆகையால் அவர் தான் பரிசுத்தம். இன்றைக்கு இருக்கின்ற மனிதர்கள் தங்களை பரிசுத்தர்கள் என்று கூறுகின்றார்கள். ஆனால் ஆதியில் இருந்த கிறிஸ்தவர்கள் இயேசுவைத்தான் பரிசுத்தர்கள் என்று கூறியிருக்கிறார்கள் ஒழிய பேதுருவை போல் நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு அகன்று போம் என்று தான் இயேசுவிடம் கூறியிருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஒரு நடக்க முடியாத சப்பானியை சொஸ்தமாக்குறார்கள். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பேதுருவை பார்த்து, அவருடைய பக்தியினால், அவருடைய சக்தியினால தான் இது நடக்குது என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள். ஆனால் பேதுரு அவர்களை பார்த்து தெளிவாக சொல்கிறார், இந்த சுகம் கிடைத்தது எங்களுடைய சக்தியினாலும் பக்தியினாலும் அல்ல, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும்.
ஆகையால் நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், சபைக்கு தலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, சபையின் மூல அஸ்திவாரமாகிய கல்லும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் என்பதை